समझेंगे और समझने के आधार पर हम परमेश्वर की आराधना करेंगे. நம்முடைய வழக்கத்தின்படியே தேவனுடைய குணத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லலாம். जी, तो जब कभी हम कोई भी यहाँ पर आराधना आकर के चलाते अगुवाई करते हैं, वो इस बात को ज़रूर कहते हैं कि हम वचन के आधार पर परमेश्वर के गुण को समझते हुए हम आराधना में प्रवेश करेंगे. யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார்களோ ஆராதிக்க வருகிறார்களோ அவர்கள் நாம் வழக்கத்தின்படியே தேவனுடைய குணத்தை ஆராய்ந்து விட்டு நாம் ஆராதனைக்கு செல்வோம் என்று சொல்வது வழக்கம். क्योंकि हम सब जानते हैं जब तक हम उस परमेश्वर के गुण को नहीं पहचानेंगे तब तक हृदय को खोलकर या उस पर पूरा पूरा भरोसा रख करके हम उसकी आराधना नहीं कर पाएंगे. நாம் எப்பொழுது வரைக்கும் தேவனுடைய குணத்தை அறிய முடியாதோ அது வரைக்கும் நான் முழு இருதயத்தோடு திறந்த மனதோடு நம்ம அவரை ஆராதிக்க முடியாது. लेकिन जब हम उसके किसी विशेष गुण को समझ जाते हैं तब हमारे लिए आसानी होता है उस परमेश्वर को समझते हुए उसकी आराधना करने. நாம் அவருடைய குணத்தை அறிந்த பிறகு அவரை ஆராதிக்கிற காரியம் மிகவும் எளிதா இருக்கும். क्योंकि उस समय हमारा विश्वास बढ़ जाता है. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. हो सकता है उस समय हम किस निराशापन के साथ बैठे थे होंगे, परमेश्वर का उस गुण हमें तसल्ली दिया होगा, उत्साहित कर दिया होगा. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை இன்னும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்பதற்கு வழிவகுக்கிறது. वार्ते से ज्यादा मैं बोलूंगा उसका गुण को समझ जब जाएंगे तब वो हमें उत्साहित करेगा. நாம் அவருடைய குணத்தை ஆராயும் போது இன்னும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. जी, आज के अध्ययन के लिए मेरे साथ निकालिएगा मत्ती रचित सुसमाचार. இன்றைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை திருப்பிக் கொள்ளுங்கள். 20 अध्याय को निकालेंगे हम लोग. 20ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். मत्ती रचित सुसमाचार अध्याय 20. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 20. बहुत ही एक जाना पहचाना एक भाग है, एक घटना है या एक दृष्टांत है. यहाँ நம் அனைவருக்கும் இது நன்கு அறிந்த ஒரு பகுதி. जी, बहुत ना कई लोग इस दृष्टांत में से जबरदस्त प्रचारों को किए हैं. अनेகர் இந்த ஓமையிலிருந்து மிக வலுவான பிரசங்கங்களை செய்திருக்கிறார்கள். ऐसे ऐसे चुनौती भरे संदेश दिए हैं जो लोगों को उठा करके खड़ा कर दिया होगा. அப்படிப்பட்ட ஒரு சவால் நிறைந்த பிரசங்கத்தை செய்திருக்கிறார்கள் மக்களை எழும்பி நிற்கத்தக்கதாக. आप भी कई प्रकार से इस घटना को कहीं अन्य स्थानों में यहाँ पर व्याख्या किए होंगे. நீங்களும் கூட अनेக இடங்களிலே இந்த பகுதியை எடுத்து பிரசங்கித்திருக்கலாம். लेकिन आज मैं परमेश्वर के खास गुण को बताने के लिए इस भाग को लिया हूँ. ஆனால் இன்றைக்கு நான் தேவனுடைய ஒரு முக்கிய குணத்தை எடுத்து உங்கள் முன்பாக நிற்கிறேன். जी, मैं फिर से कहना चाहता हूँ, मैं कोई प्रचार नहीं कर रहा हूँ, मैं केवल परमेश्वर का एक गुण को समझाने के लिए इस भाग से प्रयास करूंगा. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல நான் பிரசங்கிப்பதற்கு அல்ல, தேவனுடைய குண நலனை எடுத்து உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். जी, पहला वचन को पढ़िएगा. தயவு செய்து முதல் வசனத்தை வாசிக்கலாம். स्वर्ग का राज्य किसी गृह स्वामी के समान है जो सवेरे निकला कि अपनी दाख की बारी में मजदूरों को लगाए. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். देखिएगा, यहाँ एक गृह स्वामी के बारे में बता रहा है. इंग्लिश में लिखा है लैंडलॉर्ड. यहाँ இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன், ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जी, उसका दाख की बारी है. அவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. दाख की बारी यानी क्या है? अंगूर का भाग ना, यही है ना, अंगूर का बगीचा. நம் அனைவருக்கும் தெரியும் திராட்சை தோட்டம் என்பது திராட்சை செடிகளை கொண்ட ஒரு நிலம். और आप लोग जितने लोग जानते हैं, आपको जानकारी होगा शायद कि उसे उसको उसका देखभाल करने के लिए थोड़ा मेहनत लगता है. உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த திராட்சை தோட்டத்தை கவனிப்பதற்கு கொஞ்சம் கடினமான வேலைதான். बहुत ध्यान देना पड़ता है. மிகவும் அதிலே அக்கறை கொள்ள வேண்டியது இருக்கிறது. तब जाकर के उसका सही फल उसको मिलता है. அதன் பிறகுதான் மிக அருமையான பழங்கள் கிடைக்கிறது. इसीलिए यहाँ पर एक गृह स्वामी है, वो भी अपने दिनचर्या के समान ही अपने दाग के बारी में मजदूरों को लगाने के लिए, काम करने के लिए मजदूरों को लगा रहा है. அப்படியே தான் நாம் இங்கேயும் பார்க்கிறோம். ஒரு திராட்சை தோட்டக்காரனாகிய எஜமான் தன்னுடைய ஆட்களோடு கூட, கூலி ஆட்களோடு கூட அந்த திராட்சை தோட்டத்தை கவனிப்பதற்கான வேலையிலே இறங்குகிறான். इसीलिए उसने क्या किया, दूसरा वचन में लिखा है, उसने मजदूरों से 1 दिनार रोज पर ठहराया और उन्हें अपनी दाख की बारी में भेजा.
இப்படியாக இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். जी, तो देखिएगा सबसे पहले आपको ये पता होना चाहिए, जब कभी मान लीजिए मेरा एक दाग की बारी है, வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. तो मैं किस प्रकार के लोगों को उसमें लगाऊंगा? நான் எப்படிப்பட்டதான மக்களை அதிலே நான் வைப்பேன்? जाहिर सी बात है, जो थोड़ा उस बात का समझ रखता हो, अच्छी प्रकार से देख रेख कर सके, उस प्रकार का मजदूरों को ही मैं लगाऊंगा. அந்த திராட்சை தோட்டத்தை நன்றாக கவனிக்கிறவன், கொஞ்சம் அதை குறித்ததான ஞானம் அறிவு உள்ளவர்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன். और थोड़ा जिम्मेदार लोगों को भी लगाऊंगा. நான் जिम्मेदार लोगों, थोड़ा கொஞ்சம் रिस्पॉन्सिबिलिटी. பொறுப்பு நிறைந்த மக்களையும் கூட அதற்கு நான் பயன்படுத்துவேன். लेकिन ऐसे यहाँ वहाँ घूमने वाले लोगों को हम लोग जल्दी अंदर नहीं लेकर आएंगे, அப்படியாக இங்கும் அங்கும் சுற்றி திரிகிறவர்களை நான் எடுத்து போக மாட்டேன். क्योंकि हम लोग यही चाहेगा, अरे भैया थोड़ा बढ़िया से देखे, अच्छी तरह से देखे, देख रेख करे, काम करे. நான் இப்படியாக யோசிப்பேன், இதை கொஞ்சம் நன்றாக பொறுப்பாக கடினமாக உழைக்கிறவர்களை நான் எடுத்துக்கொண்டு செல்வேன் என்று. ठीक है, तो अभी ये गृह स्वामी भोर में निकल करके वैसे ही लोगों को ला करके पहले लगा दिया काम में. இந்த எஜமான், திராட்சை தோட்டத்து எஜமான் அதிகாலையிலே எழும்பி தன்னுடைய வேலையாட்களை அங்க அமர்த்துகிறான். और मजदूरी क्या लगाया? 1 दिनार. அங்க சம்பளம் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? ஒரு பணம். 1 दिनार यानी आपको पता है 1 दिन का मजदूरी करके यहाँ में कहता है. ஒரு பணம் என்கிறது ஒரு நாளைக்குரிய சம்பளம். और सवेरे यानी वो जब निकला वो समय है 6 बजे, सुबह का 6 बजे. அவன் அதிகாலையிலே எழுந்திருக்கிறான் என்கிறது காலையிலே 6 மணி. तो 6 बजे काम में लगा दिया. 6 மணிக்கு வேலையிலே வைத்து விட்டான். लेकिन अभी तीसरा वचन में देखेंगे तो जैसे ही वो समय खत्म हो रहा है, गृह स्वामी क्या करता है? फिर एक पहर दिन चढ़े उसने निकल कर अन्य लोगों को बाजार में बेकार खड़े देखा और उनसे कहा, तुम भी दाग की बारी में जाओ और जो कुछ ठीक है तुम्हें दूंगा. மூன்றாம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். ध्यान दीजिएगा, मैं इस घटनाओं को इसीलिए बता रहा हूं ताकि परमेश्वर का उस गुण को मैं आपके सामने रख सकूं. நன்கு கவனியுங்கள், இந்த சம்பவத்தை நான் இதற்காக சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் இன்னும் அறியக்கூடும். अभी देखिएगा, 1 पहर हो गया यानी 3 घंटा हो चुका है ना, 9 बजे फिर जा रहा है. इंग्लिश बाइबल में अच्छा से डाला हुआ है वहां पर ना, कौन कौन सा समय है बोल के. यहाँ पर 1 दिन पहर चढ़े, दूसरा पैर चढ़े, तीसरा थोड़ा सा समझ में नहीं आएगा. इंग्लिश बाइबल में अच्छा से लिखा हुआ है ना, 9 बजे फिर हो जा रहा है. ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும்படி விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 3 மணி நேரம் கழித்து 9 மணிக்கு மறுபடியும் சில வேலையாட்களை அவர் அமர்த்துகிறார். और किस प्रकार का लोगों को बाजार में बेकार खड़े लोगों को देखा उसने. அவர் எப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறார்? மார்க்கெட் கடை தெருவிலே சும்மா நின்று கொண்டிருக்கிறவர்களை அனுப்புகிறார். हाँ, हो सकता है आप लोगों का ऐसा कुछ अनुभव हो ना, बेकार खड़ा रहना मतलब क्या है, मतलब कोई काम नहीं है, टाइम पास करता होगा कुछ खड़ा होकर के. ஒருவேளை எந்த வேலையும் இல்லாமல் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான மக்களை அவர் அமர்த்துகிறார். कौन आ रहा है, कौन जा रहा है, कौन क्या कर रहा है, वो सब देखने लायक एक झुंड है. யார் எங்க போறாரு, என்ன செய்யறாங்க, அப்படியே பெற்ற காரியத்தை கவனிக்கிறதான கூட்டம். अब ये दाग का स्वामी जा करके देख रहा, उनको भी बुला रहे, भैया कोई काम नहीं है, चलो मेरे दाग का बारी में काम करो. இந்த திராட்சை தோட்டத்து எஜமான் அவர்களையும் பார்க்கிறார், அவர்களுக்கும் அந்த வேலையை கொடுத்து அமர்த்துகிறார். क्योंकि इन लोग 3 घंटा के बाद काम में लग रहा है. ஏனென்று சொன்னால் இவர்கள் 3 மணி நேரத்துக்கு பிறகு வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள். इसीलिए वो स्वामी क्या कहा, जो उचित है मैं तुमको दूंगा. அந்த திராட்சை தோட்டக்காரன் என்ன சொல்கிறான்? யாரு கூலி உச்சிत है वो मैं तुमको दूंगा. அவனுக்கு எப்படிப்பட்டதான சம்பளத்தை கொடுப்பதற்கு அவன் தகுதியானவனோ அதை நான் கொடுப்பேன் என்கிறார். 4 वचन में हम उसको देख सकते हैं. 4ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். अब देखिएगा, ये दो, पहला जो अपना रेगुलर मजदूर या जो बढ़िया बढ़िया है जिम्मेदार लोग हैं उनको मजदूरी में लगा दिया. காலையிலே 6 மணிக்கே போனவர்களை அவர் ஏற்கனவே வேலையில் அமர்த்தி விட்டார். और दूसरे लोग बेकार खड़े लोग हैं, टाइम पास करने वाले लोग हैं, उनको भी उठा करके लगा दिया. இரண்டாவது கூட்டம் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் சும்மா நின்று கொண்டிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். अभी देखिए तीसरे पहर 5वां वचन में लिखा है, तीसरे पहर फिर उसने दूसरे और तीसरे पहर के निकट निकलकर वैसा किया. 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். जी, यहाँ पर कौन कौन सा समय है? இங்கு எந்தெந்த மணி நேரம்? 12 बजे और 3 बजे तक चला गया. மதியம் 2 மணி, மதியானம் 12 மணி மற்றும்
3 மணி வேளையிலேயும் அவன் ஆட்களை जी அமர்த்துகிறான். पहले भोर में 6 बजे गया, முதலாவது காலையில 6 மணிக்கு फिर அனுப்பினான், 9 बजे जा रहा है, மறுபடியும் 9 மணிக்கு, फिर 12 बजे जा रहा है, நண்பகல் 12 மணிக்கு, 3 बजे तक जा करके वैसे ही जो जो लोग खड़े हैं सबको उठा करके अपना दाग का बारी में लगा दिया। மறுபடியும் 3 மணிக்கும் ஆட்களை கொண்டு வந்து விட்டு அந்த வேலையிலே திராட்சை தோட்ட வேலையிலே அமர்த்தி விடுகிறார். अभी देखिएगा छठा वचन को पढ़िएगा माइक में एक बार। அபி வாசிக்கலாம் 6ஆம் வசனம். 1 घंटा दिन रहे। उसने फिर निकलकर दूसरों को खड़े पाया और उनसे कहा, तुम क्यों यहाँ दिन भर बेकार खड़े रहे? उन्होंने उससे कहा, इसलिए कि किसी ने हमें मजदूरी पर नहीं लगाया। 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். जी यहाँ पर देखिएगा अभी वो मालिक फिर से जा रहा है अपने दाग के बारे में लोगों को लगाने के लिए। अभी वो जा करके देख रहा है वहाँ में कुछ झुंड और खड़ा है। மறுபடியும் அவர் சந்தை பகுதியிலே போய் பார்க்கிறார், இன்னும் சிலர் சும்மா நின்று கொண்டிருக்கிறார்கள். वो तो उनसे पूछ रहा है तुम यहाँ बेकार क्यों खड़े हो? அவரை கேட்கிறார், நீங்கள் ஏன் சும்மா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? तो उनका जवाब देखिएगा क्या कह रहा है उन लोग। அவர்கள் பதில் என்ன சொல்லுகிறார்கள்? उन्होंने उससे कहा அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், इसलिए कि किसी ने हमें मजदूरी पर नहीं लगाया। ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். हो सकता है देखिएगा अगर आप यहाँ आसपास या शहरों में जा करके देखेंगे तो वहाँ कुछ मजदूर लोग रोड का साइड में खड़ा रहते हैं, क्योंकि जैसे ही कोई कोई को जरूरत पड़ता है आकर के मजदूरों को ले जाते हैं। आप लोग देखे होंगे, अनुभव होगा। உங்களுக்கு இப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கும், பார்த்திருப்பீர்கள். அப்படியாக நீங்க வழியில போகும்போது சில முக்கியமான இடங்களிலே வேலைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நீங்கள் வேலைக்கு கூப்பிட்டு வேலை அமர்த்துவது ஒரு அனுபவம். और आप ये भी जानते होंगे अधिकतर लोग कैसे लोगों को ले जाएंगे पहले, நீ முதலாவது எப்படிப்பட்ட மக்களை வேலைக்கு அனுப்புவீர்கள்? जो थोड़ा सा क्या है टैलेंटेड लोग है ना, उस काम से मान लीजिए घर बनाना है, कुछ बिल्डिंग खड़ा करना है, पहले किसको बुला के ले जाएगा? पहले किसको देखेंगे? मिस्त्री को देखेंगे। लेबर को नहीं पकड़ेगा, मिस्त्री को देखेंगे। முதலாவது நீங்கள் ஒருவேளை வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலில் யாரை கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த வீடு கட்டுகிறதான அந்த மேஸ்திரியை நீங்கள் கூப்பிடுவீர்கள். அதனுடைய அனுபவம் உள்ள அவரை முதலாவது திறமையானவர்களை நீங்கள் கூப்பிடுவீர்கள். और आप ये भी जानते हैं जब कुछ लोगों का अनुभव होगा, हम लोग जब जा करके पूछते हैं ना, ऐसे नहीं ले जाते हैं। हम लोग पूछते हैं ये काम है आप कर लेंगे, वो बोलेगा हाँ पहले कभी किए हैं, हाँ, तब ऐसा लोगों को हम लोग ले जाते हैं। पहले முதலாவது நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல போய் கேட்கிறோம், நீ இந்த வேலை செய்ய முடியுமா, உனக்கு திறமை இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஆம் என்று சொன்னார், உடனடியாக அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அவர்களை கூட்டி செல்கிறோம். वैसे ही मान लीजिए पूरा दिन भर में ना, या फिर काम का जो समय है, भोर का समय है, एक एक आदमी आकर के एक एक लोगों को ले जाएगा, तो आप क्या लगता है सबसे पहले किस प्रकार का लोगों को ले जाएंगे? जो योग्य है उन लोगों को ले जाएंगे। நீங்கள் வேலைக்காக அழைத்து செல்லும்போது யாரை முதலாவதாக அல்லது யாருக்கு முதலிடம் கொடுத்து கூப்பிடுவீர்கள்? யாருக்கு இந்த வேலை செய்ய தெரியுமோ, யார் இதற்கு தகுதியானவர்களோ அவர்களை முதலாவது அழைத்து செல்வீர்கள். और आखिरी में कौन छूट जाते हैं? கடைசியாக யார் விட்டுவிடப்படுகிறார்கள்? जिसको ज्यादा अनुभव नहीं है, जो योग्य नहीं है, काम का उतना जानकारी नहीं है, ऐसे लोग पीछे छूट जाते हैं। ये एक रीति है, देखते हैं हम। யாருக்கு இந்த வேலையில அனுபவம் இல்லையோ, யாருக்கு திறமை இல்லையோ, யாருக்கு இந்த வேலையை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லையோ அவர்கள் விட்டுவிடப்படுகிறார்கள். हो सकता है ये झुंड के साथ भी वैसा ही हुआ हो, लोग आते आते जो भी जितना भी स्किल्ड लेबर है सबको ले गया। இங்கு பார்க்கிறோம், திறமையுள்ளவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். और रह कौन गया है? जो बच गया है वो किसी काम का लायक नहीं है, ऐसा लोग बचा है करके हम जान सकते हैं। விட்டுவிடப்பட்டவர்கள் யார்? எந்த வேலையும் அனுபவம் இல்லாதவர்கள், எந்த வேலையும் தெரியாதவர்கள். क्योंकि उनका बात से लग रहा है, उनसे पूछा जा रहा है तुम यहाँ क्यों बेकार का खड़े हो, तो लोग जवाब दे रहे हैं किसी ने हमें मजदूरी पर नहीं लगाया। ஏனென்று சொன்னால் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் இப்படியாக பதில் சொல்லுகிறார்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. मालिक क्या कर रहे हैं देखिएगा, मालिक 7वां वचन में लिखा है, 7ஆம் வசனத்திலே எஜமான் என்ன செய்கிறார்? उसने उनसे कहा, அவர்களுக்கு சொன்னார், तुम भी दाग की बारी में जाओ, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். तुम भी दाग की बारी में जाओ, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். यहाँ मैं थोड़ा सा ये गृह स्वामी के बारे में मैं थोड़ा बताना चाहता हूँ। इसको हम लोग अधिकतर ये घटना जब बताया है स्वर्ग के राज्य के
समान उसको दर्शाया है एक घटना को। இந்த ஓமை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. और एक गृह स्वामी कोई और नहीं, हमारा परमेश्वर के रूप में वहां पर दर्शाया गया है। இந்த திராட்சை தோட்டத்துக்கார எஜமான் தேவனுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. देखिएगा हमारा परमेश्वर कौन है। பாருங்கள் நம்முடைய தேவன் யார். वो लायक को भी चुनता है और नालायक को भी चुनता है। அவர் திறமை உள்ளவர்களையும் கூப்பிடுகிறார், திறமை இல்லாதவர்களையும் கூப்பிடுகிறார். लायक लोगों को भी अवसर देता है, नालायक लोगों को भी अवसर देता है। அதாவது திறமை உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், திறமை இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். जिसके पास बहुत सारे गुण हैं उसको भी अवसर देता है, जिसके पास कोई गुण नहीं है, बेकार है, जो लोगों द्वारा रिजेक्ट किया हुआ है, उनको भी अवसर देता है। இந்த எஜமான் என்ன செய்கிறார், யாரெல்லாம் திறமை இருக்கிறதோ அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், ஆனால் திறமையே அனுபவமே இல்லாத அவர்களுக்கும் இங்க வாய்ப்பு கொடுக்கிறார். दुनिया का रीति क्या है? உலகத்தினுடைய வழக்கம் என்ன? योग्य को अवसर है, अयोग्य के लिए कोई अवसर नहीं है। அதாவது திறமை உள்ளவர்களுக்கு தாளந்து உள்ளவர்களுக்கு வாய்ப்பு, தாளந்து இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ये दुनिया का तरीका है, दुनिया की रीति है। இது உலக வழக்கம். लेकिन हमारा परमेश्वर को देखिएगा, ஆனால் இங்கு நம்முடைய தேவனை பாருங்கள், जिसको कोई नहीं पूछा, யாருமே அவர்களை கேட்கவில்லை. ये झुंड को किसी ने नहीं पूछा, இந்த கூட்டத்தை யாரும் அவர்களிடத்துல போய் கேட்கவில்லை. किसी ने उसको काम पर नहीं लगाया, ஒருவரும் அவர்களை வேலையில் அமர்த்தவில்லை. किसी ने उसको काम में ले जा करके उनसे कुछ करवाने के विषय में सोचा भी नहीं, ஒருவரும் அப்படியாக நினைக்கவில்லை இவர்களை கூட்டிக் கொண்டு இவர்களை வேலை செய்ய வைக்கலாம் என்று. क्योंकि उनका जरूरत किसी को नहीं है। ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு காரியத்துக்கும் உதவாதவர்கள், தேவையில்லாதவர்கள். सुबह से लेकर के शाम तक खड़े हैं, காலையிலிருந்து மாலை வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ये लोग किस समय इनको काम मिला पता है आपको? ये आखिरी झुंड को कौन सा समय काम मिला है? உங்களுக்கு தெரியுமா, இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எத்தனை மணி வரைக்கும் காத்திருந்தார்கள், நின்று கொண்டிருந்தார்கள் தெரியுமா? 6 बजे काम खत्म होना है, सुबह 6 बजे से शाम का 6 बजे तक काम खत्म। காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வேலை முடிந்துவிடும். लेकिन ये जो गृह स्वामी शाम में 5 बजे आकर के उनको काम में लगा रहा है। ஆனால் இந்த திராட்சை தோட்ட எஜமான் மாலை 5 மணிக்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கிறான். 1 घंटा केवल है, 1 மணி நேரம் மட்டும்தான், 1 घंटा केवल बचा हुआ है, 1 மணி நேரம் தான் இருக்கிறது. और उनको काम में लगा रहा है। அவனை வேலையில் அமர்த்துகிறார்கள். उनको पता है कि ये लोग किसी काम का नहीं है, அவனுக்கு தெரியும் இவர்களுக்கு எந்த வேலைக்கும் லாயக்கில்லாதவர்கள், अयोग्य है, इसीलिए शाम 5 बजे तक उसी स्थान पर खड़े रह गए। அவர்கள் எந்த வேலையும் அனுபவம் இல்லாதவர்கள், தெரியாதவர்கள், அதனால தான் மாலை 5 மணி வரைக்கும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். लेकिन उनको भी लेकर के अपने काम में लगा रहा है। ஆனால் அவர்களையும் எடுத்துக்கொண்டு வேலையிலே அமர்த்துகிறார். ये जो आखिरी झुंड है ना, இந்த கடைசி கூட்டம் இருக்கிறது, इसी झुंड में मैं अपने आप को रखता हूँ। இந்த கூட்டத்தில் நான் என்னை வைக்கிறேன். हो सकता है हम में से कई लोग अपने आप को उस झुंड में रख करके देखते होंगे। ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்களை அந்த கூட்டத்திலே வைத்தவர்களாக நீங்கள் பார்க்கலாம். मेरी बात को जरा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். हमारा परमेश्वर कैसा परमेश्वर है? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? योगियों को भी, जो योग्य है उनको भी अवसर देता है, வாய்ப்பு திறமை உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், जो अयोग्य है उनको भी अवसर देता है। और திறமையே இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். किसी ने नहीं पूछा, ஒருவரும் கேட்கவில்லை, किसी को जरूरत नहीं है, அவர்களுடைய தேவை ஒருவருக்கும் தேவைப்படவில்லை. वैसा झुंड को खोज करके आकर के काम दे रहा है। அப்படிப்பட்ட கூட்டத்தை தேடி போய் வாய்ப்பு கொடுக்கிறார். मुझे अपना एक जीवन की घटना याद आ रहा है। என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. जब मैं पॉलिटेक्निक कर रहा था, நான் என்னுடைய பாலிடெக்னிக் பண்ணி கொண்டிருந்தேன். होटल मैनेजमेंट किया, 3 साल का डिप्लोमा होटल मैनेजमेंट। ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு 3 வருடங்கள் நான் அந்த பயிற்சி எடுத்தேன். जब मैं होटल मैनेजमेंट ज्वाइन कर रहा था, उस समय मुझे पता ही नहीं था कि ये विषय क्या है। நான் அதிலே சேரும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதனுடைய காரியம் என்ன என்று. मतलब इसमें पढ़ना क्या है भी मुझे नहीं पता था। அதுல என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. आईटीआई में मेरा नाम निकला था फिटर और इस पे वेल्डर का, उसमें ஃபிட்டர் மற்றும் வெல்டர் இப்படிப்பட்ட காரியங்கள். उसमें थोड़ा जानकारी था, ठीक है क्या है बोल करके, எனக்கு கொஞ்சம் அறிவு தான் அதை பற்றி இருந்தது. लेकिन पॉलिटेक्निक में एक नया कोर्स लॉन्च हुआ है, क्या है होटल मैनेजमेंट, कुछ नहीं जान रहा है, जाकर के ज्वाइन कर लिया उसमें। ஆனால் பாலிடெக்னிக்கிலே சேரும் பொழுது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எனக்கு அதை பற்றி அறிவு ஒன்றும் கிடையாது. जैसे तैसे कंप्लीट कर लिया, सर्टिफिकेट भी ले लिया। எப்படியோ நான் அதை முடித்து விட்டேன்,
சர்டிஃபிகேட்டும் கிடைத்து விட்டது. वो कहानी बहुत लंबा है, बोलने लायक भी नहीं है, सुनने लायक भी नहीं है. அது பெரிய நீண்ட கதையை கேட்கக்கூடியதாகவும் இல்லை, சொல்லக்கூடிய மாதிரியும் கிடையாது. लेकिन जब मैं वहां पे पढ़ रहा था நான் அங்கு படித்து கொண்டிருக்கும் போது तो एक लेक्चरर मुझे देख करके कहा, रवि तुम किसी काम का लायक नहीं हो. ஒரு லெக்சர் என்னை பார்த்து சொன்னா, ரவி நீ ஒரு வேலைக்கும் லாயக்கு கிடையாது. जी वो भी अंग्रेजी में बोला, हिंदी में बोलने से भी बात था. அதுவும் ஹிந்தி இங்கிலீஷ்ல சொல்லுகிறாரு. रवि यू आर गुड फॉर नथिंग, ரவி तुम ஒரு வேலைக்கும் यू आर லாயக்கு இல்ல, गुड फॉर नथिंग. நீ ஒரு வேலைக்கும் லாயக்கு இல்ல. थोड़ा बहुत अंग्रेजी समझ में आता था, इसीलिए हाँ ठीक है क्या बोल रहा है समझ में आ गया. அவர் சொல்லுவது எனக்கு புரிந்து விட்டது. कुछ सालों के बाद मैं प्रभु में आ गया. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். लगभग 2007 या 8 मुझे याद नहीं आ रहा है, नहीं 7-8 नहीं, 16 या 17 में मैं अंडमान गया था लीव में. 2016-17 விடுமுறையிலே நான் அந்தமான் தீவுக்கு சென்றேன். मैं एक एजी चर्च में प्रचार कर रहा था. நான் ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். प्रचार खत्म जैसे ही करा, एक व्यक्ति अपना हाथ में एक बच्चा को लेकर के मेरे पास आया. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு மனுஷன் குழந்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வந்தார். जैसा नजदीक आया मैं उसको पहचान गया. எப்படியோ அவர் பக்கத்தில் அருகில வந்தாரோ நான் அவரை அறிந்து கொண்டேன். मैं समझ गया ये कौन है बोल करके. நான் புரிந்து கொண்டேன் இவர் யாரு. उसने मुझसे हाथ मिलाया, அவர் எனக்கு கை கொடுத்தார். प्रेज द लॉर्ड बोला. பிரைஸ் லார்ட் போல சொன்னார். अपने बेटा से वो बोला, पास्टर को प्रेज द लॉर्ड बोलिए. தன்னுடைய மகனோடு சொன்னார், பாஸ்டருக்கு பிரைஸ் லார்ட் சொல்லு. फिर मुझसे पूछा, मुझे पहचाना. அவர் என்னிடத்தில் கேட்டார், என்ன தெரியுதா? मैं बोला जरूर सर, मैं आपको कैसा भूल सकता हूँ, आपका अंग्रेजी का वर्ड आज तक मुझे याद है, रवि यू आर गुड फॉर नथिंग. சார் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொன்னீங்களே, யூ ஆர் குட் ஃபார் நத்திங், என்ன இன்னும் எனக்கு மறக்க முடியாது. अभी आकर के अपना बेटा से इंट्रोड्यूस करवा रहा है, पास्टर रवि है, जय मसीह बोलिए. இப்பொழுது என்னிடத்தில் வந்து அவர் அறிமுகம் செய்கிறார், பாஸ்டர் ரவி ஜேமசிக்கு சொல்லு. ये कारण क्या है? என்ன காரணம்? उसका दाग की बारी में काम करने का अवसर मिला. அவர் வேலை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. हालेलुया, 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 हालेलुया. कारण एक ही है, वो इज्जत मिलने का कारण एक ही है, मेरा कोई योग्यता नहीं, उसने मुझे अवसर दिया, इसीलिए ये क्या बोलते हैं, ये आदर मुझे मिल गया. அவர் எனக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதனால எனக்கு இந்த கனம் வந்திருக்கிறது. कौन हमारा परमेश्वर कौन है? நம்முடைய ஆண்டவர் யார்? हमारा परमेश्वर कौन है? நம்முடைய ஆண்டவர் யார்? भैया वो योग्यों को भी अवसर देता है, अयोग्यों को भी अवसर देता है. தாளந்து உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், தாளந்தே இல்லாதவர்களுக்கும் அனுபவமே இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். ना केवल इतना ही, अभी थोड़ा सा अगला उसमें आइएगा, 28 वचन को पढ़िएगा. இது देखिए मैं पढ़ रहा हूं மட்டுமல்ல, जल्दी से ना, இது कुछ समय और लूंगा. இது மட்டுமல்ல, 28ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். अब देखिएगा, काम उम सब खत्म हो गया, வேலையெல்லாம் முடிந்து விட்டது. 6 बज गया, 6 மணி ஆகி விட்டது. कूली देने का समय आया, मजदूरी देने का समय आया. சம்பளம் கொடுக்கிற நேரம். 20 का 8 वचन ना जी, यहाँ पर लिया, सांझ को दाग की बारी के स्वामी ने अपना भंडारी से कहा, मजदूरों को बुलाकर पिछलों से लेकर पहलों तक उन्हें मजबूरी दे. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். 9 वचन में लिखा है कि जब वे आए जो घंटा भर दिन रहे, यानी जो शाम में 5 बजे आए ना, उनको पहले मजदूरी मिला. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மாலையிலே வந்தவர்களுக்கு முதலாவது சம்பளம் கிடைத்தது. हाँ, जो 1 घंटा बचा हुआ था ना, 1 घंटा 5 बजे जिसको काम में लगाया था, उनको पहले बुला करके उनको पहला मजदूरी मिल रहा है. முதலாவது யாருக்கு சம்பளம் கிடைக்கிறது? 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்தவர்கள். மாலையில 5 மணிக்கு வந்து 6 மணிக்கு வேலையை முடித்த 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு மட்டும் சம்பளம் கிடைக்கிறது. ध्यान दीजिएगा, संसार का नियम क्या है? இந்த உலகத்தினுடைய வழக்கம் என்ன? जो पहले आओ, पहले बोलिए ना, अब बोलिए बहन लोग, बोलिए पहले आओ पहले पाओ. यही हम लोग बोलते हैं ना जी, कुछ भी होगा फर्स्ट इन फर्स्ट, पहले आओ पहले पाओ. முதலாவது வா முதலாவது பெற்றுக்கொள் என்கிறதான வழக்கத்தின்படி இந்த உலகத்தின் வழக்கம் இருக்கிறது. हाँ, कोई स्टोर वगैरह में भी देखेंगे तो जो सामान पहले आया उसी को पहले निकालना है, ये नियम है. இந்த ஸ்டோரில் இருக்கிற காரியத்திலேயும் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது கிடைக்கிறத முதல்ல யூஸ் பண்ணுங்க. संसार का नियम है, पहले आओ पहले पाओ.
உலகத்தின் வழக்கம் முதலாவது வா, முதலாவது பெற்றுக்கொள். तो नियम के अनुसार एक गृह स्वामी को किसको पहले मजदूरी देना चाहिए था? இந்த வழக்கத்தின்படி இந்த திராட்சை தோட்ட எஜமானுக்கு முதலாவது யாருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? भोर में 6 बजे से लगा हुआ है, शाम में 6 बजे तक धूप सहा, मेहनत किया, पसीना बहाया, इतना कठिन काम किया, उनको पहले கூலி देना चाहिए था. முதலாவது யாருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும்? காலையிலே வந்தவர்கள் மாலை வரைக்கும் முழுவதுமாக வெயிலில் நின்று வேர்வை கொட்டி கடினப்பட்டு உழைத்தவர்களுக்கு தான் முதலாவது சம்பளம் கிடைத்திருக்க लेकिन வேண்டும். ये गृह स्वामी किसको पहले दे रहा है? ஆனால் இந்த எஜமான் யாருக்கு முதலாவது சம்பளம் கொடுக்கிறான்? जो बेकार थे, जो 1 घंटा केवल आकर के काम किया, उनको पहले बुला रहा है, उनको पैसा दे रहा है, पहला मजदूरी. ஒரு மணி நேரம் மட்டும் வேலை செய்தாரே, எந்த அனுபவமும் இல்லையே, எந்த திறமையும் இல்லையே, அவர்களுக்கு முதலாவது சம்பளம் கொடுக்கிறார். संसार का नियम से बिल्कुल उल्टा. உலக வழக்கத்தின்படி மிகவும் தலைகளாக இருக்கிறது. कई बार परमेश्वर का नियम, परमेश्वर का कार्य करने का तरीका को हम समझेंगे नहीं, समझ नहीं पाते हैं. அநேக நேரத்திலே தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். कई बार मैं और आप परमेश्वर को संसार के नियम और कानून व्यवस्था के अनुसार देखते हैं. நாம் தேவனுடைய காரியத்தை எப்பொழுதும் இந்த உலக வழக்கத்தின்படியே பார்க்கிறோம். लेकिन यहाँ परमेश्वर संसार के सारे नियम कानून को एकदम बेकार साबित कर देता है. ஆனால் தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா சட்டங்களையும் வழக்கங்களையும் அதை ஒன்றுமில்லாதவராக பார்க்கிறார். नियम के अनुसार पहले भोर में 6 बजे से लगा है, उनको देना चाहिए था, लेकिन हमारा परमेश्वर को देखे 5 बजे आया, बेकार लोग, निकम्मा, जो अयोग्य थे, उनको बुला रहा है, उनको पहला கூலி दे रहा है. உலக வழக்கத்தின்படி முதலாவது வந்தவர்களுக்கும் அதிக நேரம் வேலை செய்தவர்களுக்கும் முதல் சம்பளம் கிடைக்க வேண்டும். ஆனால் இங்கு யார் தகுதி இல்லாதவர்களுக்கும் எந்த யோக்கியம் இல்லாதவர்களுக்கும் முதலாவது ஒரு மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் சம்பளம் கிடைக்கிறது. देखिए मेरे प्यारे भाई बहनों, भैया दीदी, இங்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அண்ணனே அக்கா, हमारा परमेश्वर कौन है? நம்முடைய தேவன் யார்? ना केवल वर्स्ट को चुनता है, बल्कि बेस्ट के समान ट्रीट भी करता है. இங்கு தேவன் தெரிந்தெடுக்கிறதான காரியம் என்னவென்று பாருங்கள். ध्यान दीजिएगा ना, वर्स्ट को चुनता भी है, अवसर भी देता है. वर्स्ट ना, बेस्ट और वर्स्ट है ये झुंड. वर्स्ट को चुनता भी है और बेस्ट के समान उसके साथ ट्रीट भी करता है. இங்கு இயலாதவர்கள், கடைசியாக பார்க்கப்பட்டவர்கள், ஒஸ்டாக இருக்கிறவர்கள், எந்த வேலைக்கும் லாயக்கில்லாதவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பெஸ்டாக சேலரியும் மிகுந்த உன்னத நிலைமையிலே சம்பளத்தையும் கொடுக்கிறார். ये हमारा परमेश्वर है. இதுதான் நம்முடைய ஆண்டவர். कितने लोग इस बात से उत्साहित हुए हैं இந்த எத்தனை பேர் இந்த காரியத்தினால कि वो உற்சாகம் அடைகிறீர்கள்? वर्स्ट को अवसर भी देता है, चांस भी देता है, लेकिन ट्रीट कैसे कर रहा है? बेस्ट के समान ट्रीट कर रहा है. லாயக் இல்லாதவர்களுக்கு, திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆனால் மிக உன்னத நிலைமையிலே பார்த்தவர்களுக்கு சம்பளமும் கொடுக்கிறார். कितने लोग मेरे से सहमत है? सही में हमारा परमेश्वर ऐसा है. எத்தனை பேர் இதன் என்னோடு உடன்படுகிறீர்கள்? நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். कभी कभी इसको ना क्या बोले एक्सेप्ट करने में, ग्रहण करने में थोड़ा दिक्कत होगा, क्योंकि 6 बजे से लगा हुआ एक झुंड भी है. ஏனென்று சொன்னால் இங்கு 6 மணியிலிருந்து வேலை செய்கிறதான கூட்டமும் இருந்தது. उनको पहले देना चाहिए था, அவர்களுக்கு முதல் கொடுத்திருக்க வேண்டும். लेकिन परमेश्वर आखिरी समय में जो बुलाया उनको दे रहा है, जो अयोग्य है. ஆனால் தேவன் கடைசியாக ஒரு கூட்டம் வந்ததே, கொஞ்ச நேரம் மட்டும் வேலை செய்ததே, எந்த வேலைக்கும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்களே, அவர்களுக்கு முதலாவது சம்பளத்தை கொடுக்கிறார். आगे बहुत बातों को कह सकते हैं, लेकिन वो मेरा मकसद नहीं है. அநேக காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. मैं आज की सुबह आपको एक ही परमेश्वर का उस गुण को मैं आपको समझाने का प्रयास किया. இன்றைக்கு நான் ஒரே ஒரு தேவனுடைய குணத்தை உங்களுக்கு புரிய வைக்க பிரயாசப்பட்டேன். ना केवल परमेश्वर अयोग्य को चुनता है, இது மட்டுமல்ல, या अवसर தேவன் देता है, யோக்கியம் இல்லாதவர்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் மட்டுமல்ல, बल्कि उनको जब समय आता है मजदूरी देने का है, वो बेस्ट भी देता है, बेस्ट के समान ही उसको पहला देता है. அவர்களை மிக திறமையுள்ளவர்களுக்கு ஈடாக சம்பளத்தையும் கொடுக்கிறவர். कई लोग आज उसी 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 झुंड के समान आप होंगे. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தில் இருக்கலாம். आइए हम सब खड़े हो जाएंगे. வாருங்கள், நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். हमारे अंदर कोई योग्यता नहीं थी होगी. நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தகுதியும்